திராவிட இயக்கத்தினுடைய எழுத்தாளர் அண்ணன் திருநாவுக்கரசு அவர்கள் மூலமாக எழுதி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வரலாறு என்கிற தலைப்பில் 3 தொகுப்புகள் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த வெளியீட்டு விழா நிகழ்ச்சிகளை உங்களோடு சேர்ந்து நானும் பங்கேற்று நம்முடைய பொதுச் செயலாளர் பேராசிரியர் பெருந்தகை அவர்கள் தலைமையில் இந்த நூலினை வெளியிடக்கூடிய வாய்ப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. வாய்ப்பினை பெற்றமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பினை எனக்கு உருவாக்கி தந்திருக்கக்கூடிய அண்ணன் திருநாவுக்கரசு அவர்களுக்கு, குறிப்பாக நக்கீரன் பதிப்பகத்தினுடைய நண்பர் சிற்றரசு அவர்களுக்கும் மற்றவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை காணிக்கையாக்க விரும்புகிறேன். திராவிட இயக்கம் தொடங்கி 100 ஆண்டுகளை கடந்து அதில் 75 ஆண்டுகள் பயணித்திருக்கக்கூடிய தலைவர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் அவர்களும் நம்முடைய பொதுச் செயலாளர்களும் இன்றைக்கும் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை அது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருமையாக அமைந்திருக்கிறது. காட்டில வயது முதிர்ந்த உறுதியான மரத்தினை வைரம் பாய்ந்த மரம் என்று சொல்லுகிறோம். காட்டில வயது முதிர்ந்திருக்கக்கூடிய உறுதியான மரத்தினை வைரம் பாய்ந்த மரம் என்று சொல்வதுண்டு. அதுபோல் இன்றைக்கு நாட்டிலே வைரம் பாய்ந்த 2 மாமனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள், நம்முடைய பொதுச் செயலாளர்கள். அவருடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் வீடு நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. இங்கு அண்ணன் சுபையவர்களும் எடுத்துச் சொன்னார்கள், மற்றவர்களும் நினைவுபடுத்தி காட்டினார்கள். அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தை, ஏன் இந்த திராவிட இயக்கத்தை அழிப்பதற்கு, ஒழிப்பதற்கு யார் யாரோ முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் பல நேரங்களில் எடுத்துச் சொன்னது உண்டு, இந்த இயக்கத்தை அழிக்க நினைத்தவர்கள் தான் அழிந்து போயிருக்கிறார்கள் தவிர இந்த இயக்கம் அழிந்ததாக வரலாறு கிடையாது. ஆக மதவாத சக்திகளாக நாட்டிலே உலாவிக் கொண்டிருக்கக்கூடிய சிலர் எப்படியாவது இந்த இயக்கத்தை அழித்திட வேண்டும், ஒழித்திட வேண்டும் என்ற நிலையில தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த இயக்கத்தை எந்த கும்பலாலும் அழித்திட முடியாது என்று நான் சொன்னதாக எடுத்துச் சொன்னார். நான் இப்பொழுது சொல்லுகிறேன், அழிக்கல்ல, இந்த இயக்கத்தை எந்த கும்பலாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது என்பதுதான் உண்மை. திராவிட முன்னேற்றக் கழகம் 1949 தொடங்கி செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி அன்று தொடங்கப்பட்டிருந்தாலும் அடுத்த நாள் மறுநாள் 18ஆம் தேதி கொட்டு மடையில ராபின்சன் பூங்காவிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுக்கூட்டம் நடைபெறுகிற நேரத்தில் அந்த கூட்டத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்பாடுகளை அன்றைக்கு ஒரு பிரகடனமாக வெளிப்படுத்தி காட்டினார்கள். அதையும் அவர் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிய ஓராண்டு காலத்திற்குள்ளாக 35,000 கழக உறுப்பினர்களை சேர்த்து 505 கிளைக்கழகங்களை நிறுவி 12 மாவட்ட கழகங்களை உருவாக்கி 2035 பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட்டு 12 மாவட்டங்களில் மாநாடுகளை நடத்தி, பெண்கள் வளர்ச்சிக்கான மாநாடுகள் 7 நடத்தி, அதைத் தொடர்ந்து கோவையிலே முத்தமிழ் வளர்ச்சி மாநாடு நடத்தப்பட்டு, அதற்கு பிறகு கழகத்தினுடைய முதல் மாநில மாநாடு 1951ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 13, 14, 15 ஆகிய தேதிகளில் சென்னையில முதல் மாநில மாநாடு 4 நாட்கள் நடைபெற்ற ஒரு மாநாட்டை நடத்தி ஒரு வரலாற்றை படைத்த இயக்கம் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை நம்முடைய நூலினுடைய ஆசிரியர் அண்ணன் திருநாவுக்கரசு அவர்கள்
இங்கே எடுத்து காட்டியிருக்கிறார்கள். சென்னையில் ஒரு காலத்தில் டிராம் வண்டிகள் ஓடிக்கொண்டிருந்தன. அவைகள் நிறுத்தப்பட்டன. அப்படி நிறுத்தப்பட்ட நேரத்தில் தொழிலாளர்கள் வேலை இழப்புக்கு ஆளானார்கள். அந்த வேலை இழப்புக்கு ஆளான நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் அன்றைக்கு முன்னின்று போராடி இருக்கிறது. திருச்சியிலே பீடி தொழிலாளர்களுக்காக இந்த இயக்கம் போராடி இருக்கிறது. கைத்தறி நெசவாளர்கள் பெயரை துடைக்க வேண்டும் என்பதற்காக 1953ஆம் ஆண்டு அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் தங்களுடைய தோளில கைத்தறி துணிகளை சுமந்து கொண்டு வீதி வீதியாக சென்று விற்க வேண்டும். அண்ணாவே புறப்பட்டார், கலைஞரும் புறப்பட்டார், மற்ற தலைவர்கள் அத்தனை பேரும் வீதியில கூவி கூவி விற்று அந்த கைத்தறி துணிகளை விற்று அதன் மூலம் அந்த நிதியை அந்த நெசவாளர்கள் துயரத்தை துடைக்க அவர்கள் கையிலே ஒப்படைத்தார்கள். அப்படி ஒப்படைக்கப்பட்ட நேரத்திலே தான் என்னதான் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு எம்ஜிஆர் அவர்களுக்கும் கலை உலகின் மூலமாக பல தொடர்புகள் ஏற்பட்டிருந்தாலும் இந்த கைத்தறி துணைய தலைவர் கலைஞர் அவர்கள் இருக்கிற நேரத்தில் எம்ஜிஆர் அவர்கள் 250 ரூபாய் கொண்டு வந்து கலைஞரிடத்திலே ஒப்படைத்து அந்த கைத்தறி துணியை வாங்கி நிதியை வழங்கிய வரலாறு. அதிலிருந்து தான் அரசியல் தொடர்பை கலைஞருக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கு நெருங்கி ஏற்பட்டிருக்கிறது. இந்த வரலாற்றையும் நம்முடைய நூலாசிரியர் அவர்கள் இந்த நூலிலே மிக தெளிவாக எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அதேபோல 1950ஆம் ஆண்டு சேலம் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த கம்யூனிஸ்டுகள் மீது ஒரு போலீசார் மிருகத்தனமாக துப்பாக்கி சூட்டை நடத்தி அதில் 22 கம்யூனிஸ்ட் தோழர்கள் கொல்லப்பட்டார்கள். அதை முதலில் தட்டி கேட்டது திமுக கழகம்தான். அறிஞர் அண்ணா நடத்தக்கூடிய திராவிட நாடு இதழில் தலையங்கம் எழுதுகிற போது அதில் சுட்டி காட்டுகிறார், கேட்டது வாழ்வு, கிடைத்தது சாவு. இதை மேடைகள் தோறும் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் மக்களிடத்தில் எடுத்து சொல்லி ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தினார். இது போன்ற பல வரலாறுகள் இந்த நூலிலே இடம்பெற்றிருக்கிறது. ஆக இப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இன்றைக்கு மக்களுக்காக பணியாற்றுகிறோம் என்று சொன்னால் எந்த உணர்வோடு அண்ணாவை இந்த இயக்கத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறாரோ அந்த உணர்வை இன்றைக்கு நாம் தொடர்ந்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். மக்கள் பணிகளை எந்த அளவிற்கு நாம் ஈடுபட்டிருக்கிறோம் என்பதற்கு எத்தனையோ உதாரணங்களை இப்பொழுது நாம் இடத்தில் எடுத்து சொல்ல முடியும். ஜல்லிக்கட்டாக இருந்தாலும் சரி, நெடுவாசலாக இருந்தாலும் சரி, ரேஷன் கடைகளுக்கு முன்னால் நடத்தக்கூடிய போராட்டங்களாக இருந்தாலும் இப்படி தொடர்ந்து மக்களுடைய பணிகளில் நம்முடைய கவனத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் ஆக இந்த கழகத்தினுடைய வரலாற்றை அண்ணன் துரைமுருகன் அவர்கள் இங்கு எடுத்து சொன்னது போல ஏதோ எங்களுக்காக மட்டுமல்ல, இந்த மேடையில் இருக்கக்கூடியவர்களுக்காக மட்டுமல்ல, இங்கு வந்திருக்கக்கூடிய உங்களுக்காக மட்டுமல்ல, நமக்கு பிறகு நம்முடைய சந்ததியினர் இந்த இயக்கத்துடைய வரலாற்றை மனதிலே பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த நிலையில்தான் இன்றைக்கு இந்த நூல் இன்றைக்கு தயாரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கிறது.